வணக்கம். நம்ம இன்னைக்கு இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு 2 மடங்கு நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையா நான் காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு பெருங்காயம், கொஞ்சமாக ட்ரையான கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தவாவை அடுப்பில் வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம 1 by 1 ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் நான் சின்ன ஃபேமிலிங்கிறனால நான் ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிறேன். எப்போவுமே 1:2 அளவு போடணும். எந்த கப்பில் இப்போ ஒரு 200 கிராம் உளுந்து எடுக்கிறோன்னா 100 கிராம் கடலைப்பருப்பு எடுக்கணும். 100 கிராம் உளுந்து பருப்புன்னா 50 கிராம் கடலைப்பருப்பு எடுக்கணும். இதுதான் ரேஷியோ. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுதான். இது ஒரு 10 minutes இருந்தால் இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிடலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனையும் நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். சில குழந்தைங்களுக்கு இந்த பருப்பெல்லாம் பிடிக்காது. அந்த குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம ரெசிபி பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பொடி இட்லின்னு சொல்லிட்டு இட்லியை கட் பண்ணி போட்டு பொடியை லேசாக தூவி நெய் விட்டு கொடுக்கலாங்க. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் இந்த கருவேப்பிலையை ஏன் ஆட் பண்ணுறேன்னா, கருவேப்பிலை சில ஆட் பண்ண மாட்டாங்க இதில். இது ஒன்றும் இல்லைங்க, சும்மா உருவிட்டு நான் அப்படியே வச்சுருவேன். வெயிலெல்லாம் காய வைக்கல, அப்படியே உருவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் ஒரு 4-5 நாள் வச்சுட்டேன்னா இங்கே பாருங்கள் நல்லா இப்படி உடைக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இது நான் எந்த விதமான பவுடர், இந்த மாதிரி பருப்பு பொடி, இட்லி பொடி, இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் நம்ம சாப்பிட மாட்டோம். அதே சமயம் இந்த மாதிரி பண்ணால் கருவேப்பிலையும் நம்ம உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு போதுங்க ரோஸ்ட் ஆனது. ரொம்பவே காரமாக இருக்குது இந்த வரமிளகா. உங்ககிட்ட காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது மிளகா வத்தல் போட்டு ஒரு 50 செகண்ட் அதே கடாயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கிறிஸ்பியானால் போதும். ரொம்ப நேரம் அந்த பருப்பு மாதிரியெல்லாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் இதில் உள்ள மாய்ஸ்சர்லாம் போகிறதுக்கு தான் நம்ம அதை வதக்கி போடுறோம். லாஸ்ட்டில் பிஞ்சு பெருங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ஏன்னா இந்த பெருங்காயம் இது ட்ரையாக பருப்பெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வதக்குறோம் இல்லையா, ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் அதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது.
அதனால் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி வரை பொடி நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட போகிறோங்க. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்து அரைச்சிட்டோம்னா அது கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் ஒரு 15 டேஸ்லேருந்து 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஆறட்டும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும்ட்டு அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுட்டு நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம பவுடர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரன்னு இருந்தாலே போதும். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஊத்தப்பம், ரோஸ்ட் எல்லாத்துக்கூடையும் நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூடான இட்லி கூட நம்மளோட சுவையான இட்லி பொடி வச்சு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். இட்லி பொடி ரெடி.